நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. மருத்துவ முகாமினை இங்கே சீரும் சிறப்புடன் இனிதே நடந்து இந்த மருத்துவ முகாமினை நம்ம ஸ்ரீகாந்த் சார் அவர்கள் இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல சங்கத்தின் சார்பாகவோ இல்லை ஒரு அமைப்பின் சார்பாகவோ இது போன்ற மருத்துவ முகாம்கள் நடத்துவார்கள். ஒரு மருத்துவரே முன்வந்து இது போல ஒரு மக்களுக்கு பயன்படுகின்ற இலவச மருத்துவ முகாமை நடத்துகின்றார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனசுக்காரர் என்பது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவர் ஒரு சேவை மனப்பான்மை இருந்தால்தான் இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும். நம்ம ஸ்ரீகாந்த் சாரை முதல்ல இருந்தே நான் பழகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையானவர். எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி அவர் இது மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களின் சார்பிலும் தமிழகத்தின் வருங்காலம்
இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அண்ணன் சார்பிலும் அமைச்சர் சேகர்பாபு சார்பிலும் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இந்த பொன்னாடை அளித்து கௌரவிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் டாக்டர் ஸ்ரீகாந்த் முரளிகிருஷ்ணன். நான் சீனியர் கன்சல்டன்ட் ஹெமட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹெமட்டோ ஆன்காலஜிஸ்டாக இருக்கேன். சிட்டியில் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் அசோசியேஷன் இருக்கேன். இங்கே என்னுடைய சொந்த கிளினிக் பேர் வந்து சென்டர் ஃபார் ஹெமட்டாலஜிக்கல் டிசீஸ் இங்கே கீழ்பாக்கில் இருக்குது. இது ஒரு 6 to 8 months ஆகுது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி. இந்த கிளினிக்கில் வந்து என்ன ஃபெசிலிட்டினா blood and blood related disorders, அதாவது ரத்தம் சார்ந்தப்பட்ட நோய்களுக்கான பிரச்சனைகளை பார்ப்போம். இதில் வந்து ரத்த சோகை அனீமியான்றது ரொம்ப காமனாக வருது. அதுக்கான டயக்னோசிஸும் எப்படி அதை ட்ரீட் பண்ணுறதையும் இங்கே பண்ணுறோம். அடுத்தது பிளட் கிளாட்ஸ், த்ராம்போசிஸ், அதாவது வந்து ரத்தம் கிளாட் ஆகுது, அதை பற்றியும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். அப்புறமா வந்து வெள்ளணுக்கள் பிரச்சனைகள், ரத்த தட்டுக்கள் பிரச்சனைகள், ஐடிபின்னு சொல்லுவோம், லோ பிளேட்லெட் கவுண்ட். இதை தவிர வந்து எல்லாரும் பயப்படுற கேன்சர், அதாவது புற்றுநோய், அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள், ரத்த கேன்சர், அதுக்கான டயக்னோசிஸும் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம். ப்ளஸ் மைலோமா, அதாவது போன் கேன்சர், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் டயக்னோசிஸும் பண்ணுறோம். ஸோ எல்லா ரத்தம் சம்மந்தப்பட்டமான கேன்சர்ஸ், ரத்தம் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள், இது பற்றிய விழிப்புணர்வும் சரி, இதுக்கான டயக்னோசிஸ் பண்ணி இதை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றது தான் இங்கே ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம். இப்போ சில பேருக்கு வந்து ஓரல் மெடிசன்ஸ், அதாவது அவுட் பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம், அதையும் பண்ணுறோம். சில பேருக்கு வந்து டே கேர் ஃபெசிலிட்டியாக பண்ணலாம், அதாவது வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே மருந்து எடுத்துகிட்டு இன்ஜெக்ஷனோ இல்லை இன்ஃபியூஷனோ இம்யூனோதெரப்பியோ இல்லை கீமோதெரப்பி, அந்த மாதிரி வசதிகளும் இங்கே உண்டு. நாளடைவில் இதில் வந்து டே கேர் ஃபெசிலிட்டியும் வந்துடும். ஸோ காத்தால ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப்டர்நூனில் ஈவினிங் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற ஃபெசிலிட்டியும் இருக்கும். இங்கே ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இங்கே வந்து லெபார்ட்டரியும் இருக்குது. இப்போ நீங்கள் மற்ற இடத்துல போனீங்கன்னா பிளட்டை கொடுப்பீங்க, பிளட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நாளைக்கு வாங்கன்னுவாங்க, டெஸ்ட் பண்ணிவிட்டு. இங்கே வந்து ஆன்சைட்டில் இருக்கிறதால நீங்கள் வந்து ரத்தம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுற டைம், அதாவது ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து ரத்த பரிசோதனை பண்ணி பிளட் ஸ்மியரை பார்த்து பிளட் கவுண்டிங் என்ன, ப்ளஸ் கிட்னி டெஸ்ட் என்ன, லிவர் டெஸ்ட் என்னன்றது ஒரு 20-30 நிமிஷத்துலேயே வந்து எங்களால் வந்து ரத்த பரிசோதனை பண்ணி அதில் என்ன இதுவும் பண்ண முடியும். இன்னொரு என்ன சிறப்பு அம்சம் இந்த கிளினிக்கில் இருக்குன்னா, நாங்கள் வந்து ட்ரஸ்டோடையும் அசோசியேஷன் வச்சுருக்கோம், கற்பக விநாயகர் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரஸ்டோடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா, இப்போ ஏழை எளிய மக்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ப்ளஸ் இதில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்து ட்ரஸ்ட் மூலயமாவே ஒன்று குறைந்த விலையிலோ இல்லை ரொம்ப முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணுறதுக்கு வந்து நாளடைவில் வந்து அதற்கான இதுவும் வந்து பண்ண இருக்கிறோம். இந்த கேம்ப், அதாவது விழிப்புணர்வு கேம்ப் 3 மாதத்துக்கு ஒரு முறை ரத்த பரிசோதனையும், ரத்த கேன்சர் பற்றியும், ரத்த பிரச்சனைகள் பற்றியும் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து இலவச முகாம் வந்து நடத்துறதா இருக்கும்.